ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்லவே. இது திருச்செந்தூர் முருகன் வாக்கு என் செல்லமே. இன்று சஷ்டியில் நீ கேட்டு முடித்த 60 நிமிடத்தில் உன்னை தேடி நல்லதொரு செய்தி, மங்களகரமான செய்தி அடுத்தடுத்து உன் செவியில் சேர்ப்பேன், கவலைப்படாதே. நான் சொல்வதை கேட்பதற்கு முன் முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா என்று பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதை கேள். நிச்சயமாக உனக்கானதை இந்த முருகப்பெருமான் நடத்தி காண்பிப்பேன் என்று சொல்லவே, நடத்தி காண்பிப்பேன். இப்பொழுது இன்று நீ என்ன செய்ய வேண்டும் என்று நான் சொல்வதை கவனமாக கேள். உன் எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்று நான் சொல்வதை கேள். முதலில் தைரியமாக எழுந்திரு. எவருக்கும் பொய்யான வாக்கை தரவில்லை. எனக்கு என்ன கவலை என்று நீ எழுந்து உன் கடமைகளை செய்து கொண்டே இரு. உனக்கு பிடித்த விஷயங்களை செய். நிச்சயம் அதில் வெற்றி காண்பாய். உனக்கு வழியே இல்லை என்றாலும் நான் வழியாக்கி உணர வைத்து உன்னை வழிகாட்டியாக நான் அமைக்கின்றேன், கவலைப்படாதே. ஆனால் தைரியமாக இந்த முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் என்று என்னை முழுவதுமாக நம்பி வர வேண்டும். என்னை நம்பி வருபவர்களை நான் நிச்சயமாக கண்டிப்பாக எந்த எல்லையில் இருந்தாலும் உன்னை காப்பாற்றுவேன். ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து கொண்டு முருகா இது நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, அல்லது நடந்து முடியுமா முடியாதா என்று அலட்சிய எண்ணத்தோடு வரக்கூடாது என்னிடத்தில். என் செல்லமே, வயதை பார்த்து ஆணித்தரமாக சொல்கிறேன், ஒவ்வொரு விஷயத்திலும் நான் உயிருடன் இருந்து உன் வாழ்க்கையில் இந்த முருகப்பெருமான் உன்னை நான் காப்பாற்றி வருகிறேன், கரை சேர்ப்பேன். இனி ஒவ்வொரு விடியலும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மிகப்பெரிய அதிசயம், அற்புதங்கள், நல்லதொரு செய்தியை நிச்சயமாக நடக்கும். அதை நான் உணர வைப்பேன். ஆனால் கவனமாக இருக்க வேண்டும். கூடிய விரைவில் வரும் காலத்தில் மிகப்பெரிய வெற்றியானதை நீ சந்திக்கப் போகிறாய். அந்த தருணத்தில் உனக்கு உண்டான மாற்றங்களும் மகிழ்ச்சியும் நிச்சயமாக வரும். அந்த தருணத்தில் நீ இழந்த உறவு, துரோகம் செய்த உறவு, கெடுதல் செய்த உறவுகள் எல்லாம் உன் காலடியில் விழுந்து உன்னுடைய சொத்துக்களையும் உன் வெற்றியையும் தொகுக்க பார்ப்பார்கள், பறிக்க பார்ப்பார்கள். அனைத்திலும் நீ கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். இப்போது கஷ்டகாலம் முடியப் போகிறது. உன்னுடைய சுப மங்கள காலம் தொடங்கப் போகிறது. இந்த தருணத்தில் உன்னை ஏமாற்றியவர்கள் அவர்கள் ஏமாறும் நிலை அடைவார்கள். ஏனென்றால் என்ன விதை விதைத்தார்களோ அதைத்தானே அறுவடை செய்ய முடியும். உன்னுடைய செல்வங்கள், சொத்துக்கள், பொருட்கள் அனைத்தும் இழந்ததை விட பல்லாயிரம் மடங்காக உனக்கு உயர்த்தி உன் வாழ்க்கையை நான் நல்லதொரு விதமாக மாற்றி காண்பிக்கிறேன். என் செல்லவே, உனக்கு இப்பொழுது மகிழ்ச்சி தானே? சில நேரங்களில் யோசிக்கிறாய், முருகா எனக்கு சோதனைக்கு மேல் சோதனை வருகிறது என்று கலங்கி நிற்க வேண்டாம். நல்லோர்களை சோதனை செய்து மேலும் நல்லோராக்கி அவர்களை உயரச் செய்வது தானே என்னுடைய லீலைகள். புரிகிறதா? விரைவில் நீயே எதிர்பார்க்காத அளவுக்கு பெருமை அடையப் போகிறாய், மகிழ்ச்சி அடையப் போகிறாய். பல அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கப் போகிறது. இந்த நல்லதொரு காலை பொழுதில், மகிழ்ச்சியான நாளில் உன் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க இந்த முருகப்பெருமான் உன்னையே தேடி வந்திருக்கிறேன். நேற்று உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடந்ததே, என்னவென்று கேட்கிறாயா? தடைகள் பல வரலாம், தட்டி பறிக்க பல கூட்டமும் உனக்கு எதிராக வரலாம். எதை கண்டும் நீ பயப்படக்கூடாது. இந்த சஷ்டியில் நீ நல்லதொரு விதமாக நீ நினைத்ததெல்லாம் நடத்தி முடிக்கத்தான் உனக்கு இந்த முருகப்பெருமான் நல்லதொரு விதமாக பல அருள்களை உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். துணிச்சலுடன் இருக்க வேண்டும். முன்வைத்த காலை பின் வைக்க வேண்டாம். இனிமேல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றி அடியாகத்தான் இருக்கும், யோக அடியாகத்தான் இருக்கும். உன்னுடைய இலக்கை நோக்கி மட்டும் செல். உன் வாழ்க்கையில் பலவிதமான மனிதர்களில் இருந்து சில விமர்சனங்கள், எதிர்மறை வார்த்தைகள், குறைகள், இதையெல்லாம் நீ எதிர்கொள்ளும் போது அந்த இடத்திலேயே கலங்கி நின்று விடக்கூடாது. இதற்காக அவர்களிடம் நிரூபிக்க முயற்சியும் செய்யாதே. உன்னை புரிந்து கொள்ளும் நேரம் அவர்களுக்கு நிச்சயமாக வரும். இனிமேல் நீ போகும் பாதை அனைத்துமே உனக்கு முள்ளாக இல்லாமல்
கரடு முரடாக இல்லாமல் பூ போன்ற பாதையாகத்தான் இருக்கும். ஏனென்றால் நேற்றே உன்னை சந்தித்து உனக்கான ஆசீர்வாதத்தை வழங்கிவிட்டேன். இந்த முருகப்பெருமான் உனக்கான நாள் என்று இவ்வாறான சூழ்நிலைகளை உருவாக்கியது என்று கூட நீ என்னிடம் கேட்கலாம். காரணம் என்னவென்றால் உனக்கு நடிக்கவும் தெரியவில்லை, நடிப்பவர்கள் யார் என்று உனக்கு புரிந்து கொள்ள தைரியமில்லை. அதற்காகத்தான் இந்த சூழலில் அவர்களை உனக்கு அடையாளம் காட்டுகிறேன். நீ அவர்களை புரிந்து கொண்டு அவர்களிடம் இருந்து விலகிச் சென்று விடு. உனக்கான நிம்மதி நிச்சயமாக தேடி வரப்போகிறது. உன்னிடமே உன் ஆபத்து காலம் இன்றோடு முடிந்துவிடும். கவலைப்படாதே. வாழ்க்கை முழுவதும் இனி சந்தோஷமாக மட்டுமே இருக்கப் போகிறாய். கவலைப்படாதே என் செல்லமே. உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வந்திருந்தாலும் உன்னை சுற்றி இருக்கிற உன் வளர்ச்சியில் பொறாமை கொண்டவர்களும் ஏன் உன் எதிரிகளாலும் சூழ்ச்சி செய்யப்பட்டு அதில் நீயும் சிக்கி தவித்திருப்ப. புரிகிறதா? அந்த நாட்கள் என்னவோ நகர்ந்து போய்கிட்டு இருப்பது போலத்தான் இருக்கும். ஆனால் உன் மனதில் இருக்கிற வேதனைகளும் வலிகளும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் கூட விரயமாகிக் கொண்டே தான் இருக்கிறது. முருகா, குடும்பத்தில் அவமானமும் சண்டை சச்சரவும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இதனால் மன நிம்மதியும் தூக்கமும் இல்லாமல் நான் தவித்து கொண்டிருக்கிறேன் என்று என்னிடத்தில் அழுது புலம்புகிறாய். கவலைப்படாதே. இந்த நல்லதொரு சஷ்டி தினத்தில் நீ நினைத்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நகரப்போகிறது. இந்த முருகப்பெருமான் அருளால் உன் தொழில் வளர்ச்சியும் கை நிறைய மனமும் குடும்பத்தில் நிம்மதியும் மனது நிறைந்த வாழ்க்கையையும் கொடுக்கப் போகிறேன். உன்னை வீழ்த்த நினைக்கின்றவர்கள் முன்னால் நீ நல்லா வாழத்தான் போகிறாய். நீதியும் நேர்மையும் கடைபிடி. யாரையும் மனதளவில் கூட கஷ்டப்படுத்தி விடாதே. ஆம் செல்லமே, உனக்கு வசதியும் வாய்ப்பும் கிடைக்கும். நீ படிப்படியாக முன்னேற வேண்டுமென்றால் இல்லாதவர்களுக்கு கொடுக்கிற மனதை வளர்த்துக்கோ. இறைக்க இறைக்க சுரக்கிற கிணற்றை போலத்தான் கொடுக்க கொடுக்க உன் செல்வம் பெருகும். நம்பிக்கையோடு இரு. நிச்சயமாக இந்த முருகப்பெருமானின் அருள்வாக்கு உனக்கு நிச்சயமாக பலிக்கும். ஆம் செல்லமே, இன்று சஷ்டியில் நிச்சயமாக நான் சொன்னதை கேட்டு முடித்த 60 நிமிடத்தில் இதோ நல்லதொரு செய்தி உன்னை தேடி வரும். கவலைப்படாதே. நிச்சயமாக உனக்கான நல்ல நாளாகத்தான் இன்று அமைந்திருக்கிறது. இது முருகப்பெருமானின் அருள்வாக்கு, சத்திய வாக்கு. முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா. யாம் இருக்க பயமே, வேலுண்டு வினையில்லை முருகா என்று என் நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் என் செல்ல பிள்ளையை உன்னை நான் தவிக்க விட மாட்டேன். எப்பொழுது முருகா முருகா என்று என்னை சரணடைந்தாயோ அன்றிலிருந்து என் செல்ல பிள்ளையாகிவிட்டாய். நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ.